ஒரு வீட்டுக்கு எப்படி இருக்குன்னு வரைபடம் தயாரிக்கிறோம். அந்த வரைபடம் தயாரிக்கிறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ஜினியர் அணுகுறோம். அந்த இன்ஜினியர் அணுகுனா அந்த இன்ஜினியர் ஒரு ஆஃபீஸில் வச்சுட்டு எந்த வீட்டுக்கு வரைபடமோ அந்த வீட்டில் குடும்பத்தாரை அணுகுறோம். அந்த குடும்பத்தார் குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி இந்த மாதிரி நம்ம அணுகுறோம். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுடைய குடும்பத் தலைவி பெண்கள், உதாரணத்துக்கு பெண்களில் வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு உங்கள் வீடு எப்படி உங்கள் வீடு வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம பெண்களுக்கான முக்கியத்துவம் தரோம். ஏன் நம்ம பெண்களுக்கு முக்கியத்துவம் தரோம்னா, பூமிங்கிறது ஒரு பெண் சார்ந்த இடம். பூமிங்கிறது ஒரு பெண் சார்ந்தது, பெண் அமைப்பு. வீடுங்கிறது ஒரு பெண் ஆதிக்கம், ஒரு பெண்ணுடைய அமைப்பில் தான் வீடும் இருக்குது. ஸோ அதனால் இன்னொன்று வந்துட்டு ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி ஆனால் எந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க 9 மணிக்கு. மறுபடியும் அவங்க ஈவினிங் தான் வருவாங்க. ஸோ ஒரு முழுக்க உதாரணம் சொல்லப்போனால் 24 மணி நேரமும் வீட்டில் பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனா தான் அந்த வீட்டில் ஒரு வாஸ்து முதல்ல யாரை பாதிக்குன்னா பெண்களை அதை பாதிக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பெண்களை வந்து முக்கியத்துவம் படுத்தணும் இந்த வாஸ்துவில்.